நான் உனக்கு தரது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கான நியூஸ் பேப்பர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நமக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிடலாம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வாங்க முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தலாம். முதல் கரண்ட் அஃபேர்ஸே பாஸ்போர்ட் பற்றி தான். உலகில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் இந்தியாவுக்கு 82வது இடம். இதான் ஹெட்லைன்ஸு. ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது லண்டனில் இருக்குது. இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டோட பாஸ்போர்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு பட்டியலை விட்டுகிட்டே இருப்பாங்க. அதன்படி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு 82வது இடம் கிடச்சிருக்கு. முதல் இடத்துல இருக்கிற நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர். சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான் உலகின் மிக சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக கருதப்படுது. இந்த பாஸ்போர்ட்டை வச்சுட்டு கிட்டத்தட்ட 195 நாடுகளுக்கு விசா எல்லாமே போகலாம், அல்லது அங்கே போயிட்டு விசா எடுத்துக்கலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜெர்மனி, ஸ்பெயின், ஜப்பான். இந்த நாடுகள் எல்லாமே 2வது இடத்துல இருக்காங்க. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 192 நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகலாம், இல்லது அங்கே போய் விசா எடுத்துக்கலாம். 3வது இடத்துல ஆஸ்ட்ரியா, ஃபின்லாண்டு, அயர்லாண்டு, நெதர்லாண்டு, தென்கொரியா, ஸ்வீடன் இந்த நாடுகள்லாம் இருக்குது. இதன் வரிசையில் கடைசியாக 82வது இடத்துல தான் இந்தியா இடம் பெற்றிருக்கு. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 52 நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகலாம், இல்லது அங்கே போயிட்டு டைரெக்டாக விசா எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, பொற்பனை கோட்டை அகழாய்வு சூது பவள மணிகள் கண்டுபிடிப்பு. பொற்பனை கோட்டை அப்படின்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஒரு 2 months பிஃபோர் பார்த்திங்கன்னா தமிழக அரசு திருப்பி அடுத்த கட்ட அகழாய்வுக்கான பணிகளை துவங்கினாங்க. அதன்படி தமிழ்நாட்டில் இருக்க ஆர்கியாலஜி சைட்ஸ் ஃபுல்லாகவே இப்போ ஆர்கியாலஜி அடுத்த லெவல் போய்கிட்டு இருக்கு. அதோட வரிசையாக பொற்பனை கோட்டையில் சூது பவள மணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கொஷின் உங்களுக்கு யூனிட் 8 ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கப்படும். இந்த கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8லேருந்து கேட்குறாங்களா இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குறாங்களான்னு கூட உங்களுக்கால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அகழாய்வு கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இன்றைக்கான மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ, நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.